டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் பர்த்டேவை ரொம்ப வெகு விமர்சனையாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு தாவேகா கட்சியினர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. அதில் எந்த வித தப்பும் கிடையாது. அவங்க தலைவருடைய கட்சி பிறந்தனால கொண்டாடுறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. சேலம் வண்டலூரில் இருக்கிற ஜூகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் 2 நாள் ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணலாம் போய்க்கலாம், என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு கிடையாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. உடனே இது விமர்சனைக்குள்ளாகுது. ஏன்னா எந்த ஒரு காசும் வீண் விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. மக்கள் பணத்திலேருந்து நம்ம கையை வைக்கக்கூடாது, எந்த பணத்தையும் வீணடிக்கக்கூடாது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி, அதாவது இவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருல, அதுக்கு முன்னாடி தான் வெள்ளை அறிக்கை ஒன்று விட்டாங்க. மரியவில்சன் இருக்காருல நிதியமைச்சர், இவர் வெள்ளை அறிக்கை விடுத்து நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் வந்து எங்களால் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது, கடந்த ஆட்சி வந்து 13.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்குது அப்படின்லாம் சொல்லி இது பண்ணார். ஸோ நிதிநிலை அப்படின்றது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இதனிடையில் தான் ரஞ்சித்குமார் அவர்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. பொதுவாக வண்டலூர் ஜூவில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே என்ன பண்ணுதுன்னா அங்கே வசூல் ஆகுது. இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வசூலாகுது. அப்போது 2 நாளைக்கு சேர்த்து 40,000 ரூபாய் அப்படின்றது வருது. இந்த 40,000 ரூபாய் யாருடைய கணக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் ரஞ்சித்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு அமைச்சர் அப்படின்றதுனா, இந்த காசை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்னா திமுக சைட்லேருந்து பயங்கரமாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. யார் வீட்டை சொத்து எடுத்து யாருக்கு செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திமுக ஐடிவிங்களாம் பயங்கரமான ஒரு விமர்சனங்களை முன் வச்சாங்க. இதுனா உங்க வீட்டு காசா, உங்க முதலமைச்சருக்கு உங்க தலைவருக்கு நீங்க செய்யறதா சொந்த காசு எடுத்து பண்ணுங்கப்பா, இல்ல கட்சி நிதியில இருந்து பண்ணுங்க. அதை விட்டுட்டு கவர்மெண்ட் சொத்தை எடுத்து உங்க தலைவருக்கு நீங்க ஃப்ரீயா கொடுப்பீங்களா? உங்க தலைவருக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பணத்தை வீணடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் முன்வைக்கிறதுனால அந்த ஒரு வழிக்கு வராரு. இந்த காசை நானே பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சிக்கல் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, லீவ் டைமு அப்படின்றதுனால ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ஒரு ஐயா வந்து தென்காசிலேருந்து வந்திருக்கிறாரு. இந்த நியூஸை கேட்டு, இந்த ஃப்ளாஷ் நியூஸை கேட்டு தென்காசிலலாம் வந்திருக்கிறாரு. வந்தவங்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றம். ஸோ இப்படின்னு பல மாவட்டங்கள்லேருந்து தொலை தூரத்துலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம். தாவேகா அரசு நாமத்தை போட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, சும்மா வரவங்களுக்கு நேரில் வரவங்களுக்குலாம் ஃப்ரீன்னு நாங்கள் சொல்லவே இல்லையா. ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட்டு வாங்கி புக் பண்ணியிருக்கணும், அதுக்கு தான் நாங்கள் ஃப்ரீன்னு சொன்னோம். உங்களுக்கு நேரில் நீங்கள் வந்துடுவீங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு நாங்கள் லாஸ்ட்டில் போகணுமா? அதெல்லாம் முடியாதுங்க. ஆன்லைனில் இத்தனை டிக்கெட்டு நீங்கள் புக் பண்ணி பதிவு பண்ணியிருந்தால் தான் அது நீங்கள் வந்து என்ன பண்ண அந்த டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துன்னு காட்டினா தான் உங்களுக்கு ஃப்ரீ. அப்படி தான் நாங்கள் சொன்னோம், எல்லாருக்கும் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் அப்படியே எதிர்க்க தானே மெயின் ரோடு வந்துட்டாங்க. வந்து மொத்தையாக வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க மக்கள். இப்படி பொய்யா சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது. தேர்தல் வாக்குறுதிகள் என்ன சொன்னீங்க? விவசாயிகளை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏமாத்தினீங்க. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தினீங்க. என்ன சொன்னீங்க? விவசாயிகள் 5 ஏக்கர் வச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும், கூட்டுறவுத்துறையில் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் நான் ரத்து செஞ்சிடறேன், ஃபுல்லாக ரத்து செஞ்சிடறேன் அப்படின்னு. 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கி வச்சிருந்தா ஒரு 50,000 நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே ஆட்சிக்கு வந்துட்ட பேர் என்ன சொன்னார், 50,000 ரூபாய் தான் லெஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? சும்மாலாம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்கே வந்து லாஸ்ட்டில் இருக்குது ஆல்ரெடி, அதனால் வந்து நான் கொன்ன வாக்க நான் என்ன பண்ண மாட்டேன், காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு பெருசாக நாமத்தை போட்டார். கரண்ட் பிரச்சனை சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய நாமத்தை போட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொன்னார், அதில் ஒரு நாமத்தை போட்டார். குழந்தைகளுக்கெல்லாம் நான் வந்து தாய்மாமே, இந்த குழந்தைகளுடைய விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார், அதில் ஒரு நாமத்தை போட்டார். அது மாத்திரம் இல்லாமல் வெள்ளரிக்கை கொடுத்துட்டு மக்களுக்கு 2,500 ரூபா கொடுக்க முடியாது, பஸ்ஸில் ஃப்ரீ கொடுக்க முடியாது, பல தாய்மாமன் சீரை செய்ய முடியாது, அண்ணன் சீர் செய்ய முடியாது, இப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு எல்லாருக்கும் மொத்தமாக போட்டார் நாமத்தை. ஆனால் அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 நாள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்கப்பா ஜூவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து மக்கள் நம்பி வந்தாங்க. தாவேக்காரங்க சொல்லிட்டாங்களே, அமைச்சரே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவங்களுக்கு பெருசாக போட்டாங்க நாமம். இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு. ஒரு அம்மா சோத்தை கட்டிக்கிட்டு வந்துட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டு நாங்கள் வெயிலில் படாத பாடுபட்டு இருக்கோம், யாருக்குங்க தெரியும்? ஃபோனில் பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், ஃபோன் பார்க்காதவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஸோ இவங்க தான் சொன்னாங்க ஃப்ரீன்னு சொல்லிட்டு, இப்போ ஃப்ரீ இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தால் தான் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஏமாத்துறாங்க, நம்ப வச்சு ஏமாத்துறாங்க இந்த அரசு. இதுக்கு திமுகவே எவ்வளோ மேலுங்க. அவங்க
சொன்னதை செஞ்சாங்கங்க, சொல்லாததை கூட செஞ்சாங்கங்க. ஆனா இந்த கவர்மெண்ட், விஜய் கவர்மெண்ட் நம்ப வச்சு கழுத்தறுக்கிறாங்க, நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. என்னதான் சொல்றது இல்லை, ஏன் தான் இவரை கொண்டு வந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்றாங்க, கொந்தளிக்கிறாங்க. இப்படி பொய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்களே என்ன சார் இது அப்படின்னு தான் இப்ப மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சாதாரணமா விஜயோட பர்த்டேக்கு நீங்க இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததே தப்பு. ஏன்னா இது வந்து அரசாங்க பணம், உங்க பணம் கிடையாது. ஒருவேளை நீங்க என்ன சொல்லியிருக்கணும், என் பணத்துல நீங்க போங்க அப்படின்னு சொல்லணும். விமர்சனங்கள் எழுந்த பிறகு நீங்க சொல்றீங்க என் பணத்துல இது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ உங்க முதலமைச்சருக்கு நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறீங்கன்னா ஒரு நலத்திட்டங்கள் செய்யலாம், இல்ல பல விஷயங்கள் செய்யலாம். அரசாங்க பணத்தை எதுக்கு நீங்க வீணடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரல. ஸோ இதுதான் பயங்கரமான ஒரு பிரச்சனை போனதுனால இன்னைக்கு அமைச்சர் வந்து நான் ரஞ்சித்குமார் அவர்கள் என்ன பண்றாரு, நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா மக்கள் வந்த மக்களுக்கெல்லாம் ஏமாற்றம், இது யாரு பொறுப்பு? அது சொல்லல. மக்கள் எல்லாமே கொந்தளிக்கிறாங்க. ஏற்கனவே கரண்ட் பிரச்சனையில கொந்தளிக்கிறாங்க, விவசாயிகள் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க, பெண்கள் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு நடக்கிற அநீதிக்காக கொந்தளிக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு விஜய் அவர்கள். இப்போ ஒரு சின்ன வாக்குறுதியை கூட உங்களால் காப்பாற்ற முடியல. உங்களை நம்பி தானே சார் ஆசையா மக்கள் வந்தாங்க. நீங்கள் ஃப்ரீன்னு சொன்னதுனால தானே தொலை தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. தென்காசிலேருந்து வந்திருக்கிறார் ஒரு ஐயா. இந்த இதுலையும் ஜூவில் போய் பார்த்துடலாம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டலூரில் மக்கள் அலைமோதுற கூட்டம் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவங்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க சொன்னதை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஏமாத்துகிற ஒரு அரசாக தான் இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டுகிற ஒரு அரசா இந்த விஜய் தலைமையிலான அரசு கிடையாது. மக்களை நம்ப வச்சு ஏமாத்துகிற ஒரு அரசா தான் இது இருக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். ஸோ அதே பல பேர் கேட்குறாங்க, ஏங்க அவ்வளவு தூரத்துல இருந்து பஸ் டிக்கெட்டு கொடுத்து வந்து எங்களுக்கு உள்ள 200 டிக்கெட்டு கொடுத்துட்டு போக தெரியாதாங்க? ஏங்க இது மாதிரி வந்து நம்ப வச்சு ஏமாத்துறீங்க? இது நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கலாமே. இப்படி தான் சிஸ்டமேட்டிக் இருக்குது, ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட்டு புக் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு அனுமதி ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு செக்மெண்ட் வைக்கிறீங்க, ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு தான் ஃப்ரீ, மற்றவங்களுக்குலாம் ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதனால் மக்கள் பயங்கரமாக கொந்தளிச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டதுனால அமைச்சருக்கு இந்த நியூஸ் போனதுனால உடனே என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது மக்கள் ஒரு விஷயத்த நீங்க தான் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க தான் அந்த வாக்குறுதி கொடுக்குறீங்க, அதை கூட உங்களால நிறைவேற்ற முடியல. மக்கள் போராடி தான் இங்க வந்து இது பண்ண வேண்டியதுன்னா நீங்க மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இங்க நம்மளுக்கு புரியவே இல்லை. ஆக மொத்த தாவேக்கா சொல்றதெல்லாம் செய்யறது இல்லை, ஏமாத்துகிற சக்தியா தான் இந்த தாவேக்கா இருக்குது அப்படின்னு சொல்ல. நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் தீர்ந்து போன சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு சொல்றீங்களே, தாவேக்கா ஒரு ஏமாற்று சக்தி அப்படின்னு இதன் மூலமா தெரிய வச்சுக்கலாம். ஏன்னா மக்களை நீங்க ஏமாத்திட்டீங்க, விவசாயிகளை ஏமாத்திட்டீங்க, அது மாத்திரம் இல்லாம உங்களை வாக்களிச்சவங்களை ஏமாத்திட்டீங்க. இன்னைக்கு ஜூ ஃப்ரீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த மக்களை ஏமாத்திருக்கீங்க. தொடர்ச்சியா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஏமாற்றுகிற சக்தி தாவேக்கா அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். வண்டலூர்ல நீங்க சுத்தி பார்க்கணுமா, வாங்க, எங்க முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அவர்கள் சொன்னார். ஆனா மக்கள் வந்ததுல அங்கே பெரிய ஏமாற்றமா இருக்கு. இதனால மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. ஃப்ரீ எல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு குண்டை தூக்கப்பட்டிருக்காங்க அதிகாரிகள். ஸோ இதனால மக்கள் ரொம்ப கோவடைஞ்சு தாவேக்கா அரசு மேல அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.